ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் நம்ம மோட்டார் யூஸ் பண்ணுவோம். மோட்டார் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மோட்டாரை போட்டுட்டு ஆஃப் பண்ண மறந்துடுவோம். அதனால தண்ணி வேஸ்ட்டாக ஆகும், ஓவர்ஃபுல் ஆகி வேஸ்ட்டாக கீழே தான் போகும். அதை எப்படி நம்ம கட் ஆஃப் பண்ணுறது, அதை எப்படி நம்ம தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் ஆஃப் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ. எப்படி ஆஃப் பண்ணாமல் பண்ணுறதுனா, நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னா, ஒரு 12 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஐசி எடுத்திருக்கேன். இந்த ஐசி நம்பர் வந்து BT136. இந்த இடத்துல போட்டிருக்கோம். நீங்கள் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா BT136 ஐசின்னு கேட்டாவே தருவாங்க லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்பில். அப்புறம் 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று. இதுக்குள்ளே ஃபீமேல் சாக்கெட் எடுத்துருக்கேன் நான். இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம், டைரெக்டாகவே நம்ம கொடுத்துக்கலாம். அதே நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் ஒயர்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஐசியை வச்சு சால்ட்ரிங் பண்ணணும். எப்படி பண்ணணுன்னா, இப்போ இந்த கீழே வந்து 3 பின் இருக்கும், மேலே வந்து 2 பின் இருக்கும். இது வந்து காமன் பின்னு, இது ரிலே பின்னு. இப்போ எப்போதுமே இந்த இடத்துல இங்கே நம்ம இன்புட் கொடுத்தோம்னா, இந்த சென்டர் பின்னில் இன்புட் கொடுத்தோம்னா இந்த பின் இங்கே வந்து அவுட்புட் கிடைக்கும். இதுக்கு பவர் கொடுத்தோம்னா இந்த சைடு அவுட்புட் கிடைக்கும், இந்த சைடு கிடைக்காது. இதை வச்சு தான் நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஐசியில் உள்ள சென்டர் பின்னை இந்த 3 பின்னில் உள்ள லெஃப்ட் சைடில் பின்னோட நம்ம வந்து சால்டர் பண்ணணும். இப்படி வச்சு சால்டர் பண்ணணும். நம்ம வந்து நான் வந்து சால்டர் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், சால்டர் பண்ணிட்டேன். இப்போ எப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த பின் சால்டர் பண்ணியிருக்கேன். சென்டர் பின்னை வந்து இந்த பின் ரைட் லெஃப்ட் சைடு பின்னில் வந்து சால்டர் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு பின்னில் வந்து சால்டர் பண்ணியிருக்கேன். என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சைடு தெரியுது, நீ மூடு. இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. லெஃப்ட் சைடு பின்னில் வந்து சால்டர் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஃபஸ்ட்டு பின்னில். இப்போ வந்து இந்த ஐசியோட இந்த ஃபஸ்ட்டு பின் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு பின்லையும் இந்த ரிலேவோட ஃபஸ்ட்டு பின்லையும், அதாவது லெஃப்ட் சைடில் உள்ள பின்னையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஒரு ஒயரை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அவ்வளோதான். நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு பின்னையும் இந்த ரிலேவோட ரைட் சைடு பின்லேயே வச்சு லெஃப்ட் சைடு பின்லேயே வச்சு சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ஐசியோட தேர்ட் பின்லேயும் செகண்ட் பின்லேயும் 2 ஒயரை வச்சு சால்டர் பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயரையும் நான் வச்சு சால்டர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் நம்ம வந்து டேங்க்கில் வந்து கனெக்ட் பண்ணோம். நீங்கள் லென்த்தாக வச்சு நல்லா கனெக்ட் பண்ணிங்க. நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறதுக்காக நம்ம சின்னதாக நான் எடுத்திருக்கேன். இந்த 2 ஒயரையும் வச்சு சால்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் வந்து சால்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து பவர் கேபிள், இதுக்கு வந்து பவர் சோர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கணும். எதில் கொடுக்கணும்னா, இப்போ இந்த ரிலேயில் நம்ம பவர் கொடுப்போம்ல, இந்த ப்ளஸ் வோல்ட்டு இங்கே மைனஸ் வோல்ட்டு, அதிலே தான் நம்ம கொடுக்கணும். ஆனால் நம்ம இந்த ஐசி கனெக்ட் பண்ணுறதுனால ஐசிலே கூட கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட்டு, இந்த இடத்துல மைனஸ் வோல்ட்டு கொடுத்துக்கலாம். அதாவது ஐசியோட ஃபஸ்ட்டு பின்லேயும் செகண்ட் பின்லேயும் நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். நீங்கள் டேரெக்டாக இப்படியே கூட சால்டர் பண்ணிக்கலாம். நான் சால்டர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பின்லேயும் செகண்ட் பின்லேயும் வந்து நீங்கள் வோல்ட்டு கொடுக்கணும். இதில் ப்ளஸ் மைனஸ் நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், நான் பவர் சப்ளை உள்ள கேபிளையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபீமேல் சாக்கெட்டையும் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஐசியோட ஃபஸ்ட்டு பின்லேயும் செகண்ட் பின்லேயும், செகண்ட் பின்லேயும் தேர்ட் பின்லேயும் ஒரு ஒயரை வச்சு சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ரிலேவோட காமன் பின்லேயும் மேலே வந்து இங்கே ஃபஸ்ட்டு பின்லேயும் வந்து நம்ம வந்து ஒயரை வச்சு சால்டர் பண்ணணும். நான் இது வந்து இப்போ மோட்டார் கிடையாது, மோட்டார் இல்லை, மோட்டாருக்கு பதில் வந்து நான் வந்து லைட்டு வச்சுக்க போகிறேன். நான் ஒரு எல்இடி லைட் எடுத்திருக்கேன். இதுதான் நான் மோட்டாருக்கு பதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேருந்து ஒரு லைட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம இங்கே ரிலேயில் மேலே வந்து ஃபஸ்ட்டு பின்னில் வச்சு சால்டர் பண்ணிங்க.
நான் இன்னொரு ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை வந்து ரிலேயோட காமன் பின்னில் வந்து சால்டர் பண்ணிங்க. அதாவது கீழ் 3 பின் இருக்கும்ல, அதில் சென்டர் பின்னில் வந்து சால்டர் பண்ணிங்க. நான் இதையும் சால்டர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஒயரிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்படி பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல ஒரு பின்னு, சென்டர் பின்னில் வந்து காமன் பின்னில் ஒரு ஒயர் வச்சு இதை வந்து நம்ம வந்து பவர் சப்ளையில் கொடுக்கணும் ஏசி வோல்ட்டில். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பின்னில் வந்து டைரெக்டாக மோட்டாருக்கு போயிடும். மோட்டார்லேருந்து ஒரு ஒயரை வந்து நம்ம வந்து ஏசி லைனில் கொடுத்துடணும். அவ்வளோதான், இந்த ஒயர் வந்து நம்ம டேங்குக்கு போயிடும். எப்படின்னு உங்களுக்கு புரியும். நான் இதுக்கு ஒரு டயக்ராம் காமிக்கிறேன், அதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நல்லாவே இந்த டயக்ராமில். இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது மோட்டாரு, இது வந்து டேங்குக்கு போகணும். நான் இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து 12 வோல்ட் அடாப்டரில் வந்து பவர் சப்ளை கொடுத்துக்கிறேன். இதில் ஃபீமேல் சாக்கெட் வச்சுருக்கிறதுனால டேரெக்டாக அதில் ப்ளக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். இதையும் நான் அப்படியே ஏசி காலில் கனெக்ட் பண்ணிடுறேன், லைட்டையும். அவ்வளோதான், நம்ம கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து டேங்க்கு, இது வந்து மோட்டாரு. இப்போ நான் 2 சுவிட்சை ஆன் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சுவிட்சை 2த்தையும் ஆன் பண்ணிவிட்டு லைட் எரியுது. அதாவது மோட்டார் இப்போ வந்து ஓடுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இந்த ஒயரை தூக்கி இப்போ வந்து தண்ணியில் இப்போ வந்து படுப்புது. மோட்டார் வந்து இப்போ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒயர் வந்து நம்ம டேங்கில் வந்து ஃபிட் பண்ணிடணும். அதாவது இப்படி கிட்ட வச்சுக்கிட்டு இப்படி கிட்ட வச்சுருங்க 2 ஒயரையும் சேர்த்து. இப்போ வந்து டேங்க்கில் வந்து நம்ம தண்ணி உள்ளே வைக்கிறேன் நான். இப்போ வந்து கட் ஆஃப் ஆகிடும். அதாவது டேங்க் நொம்பி இந்த ஒயரில் படும்போது மோட்டார் கட் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் டேங்க்லேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சாலும் மோட்டார் ஆன் ஆகும். நம்ம அதுக்கட்டியும் போய் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டாலும் தண்ணி மறுபடியும் ஃபுல்லாக ஆனோடனே மறுபடியும் மோட்டார் கட் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் மோட்டார் ஓடி இப்போ எடுத்தோடனே மோட்டார் ஜென்ரேட் ஆகுது ஃபுல்லாக. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் தண்ணி உள்ள. அதாவது இந்த ஒயர் வந்து கிட்டே இருக்கணும். எட்டக்கிட்ட போகணுன்னா இது பிளிங்க் ஆக தான் செய்யும். அதாவது மோட்டார் நின்று ஓடும். நம்ம வந்து எட்டக்கிட்ட ரொம்ப வைக்கக்கூடாது. இப்படி கிட்ட வச்சுட்டு இப்படி வச்சுட்டோன்னா போதும். இதில் டேங்கில் ஃபிட் பண்ணிட்டா போதும். இந்த சர்க்கியூட் அப்படியே நான் வந்து ஒரு பாக்ஸில் வச்சு ஃபிட் பண்ணிக்கலான் இருக்கேன். நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான், நான் இந்த பாக்ஸில் வச்சு கரெக்டாக எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து அவுட்புட் ஒயரு. இது வந்து இந்த பாக்ஸுக்கு வந்து இன்புட் கொடுக்கணும். இது வந்து டேங்க் லெவலில் வச்சுருந்தோம்ல அந்த ஒயர் வந்து நான் வேறு ஒயர் போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இதையும் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், இதுக்கு வந்து இப்போ இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து மெயின் லைன் மட்டும்தான் நான் வந்து அவுட்புட்டில் எடுத்திருக்கேன். நியூட்ரல் நம்ம வந்து கொடுக்கணும். நியூட்ரல் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நான் 2த்தையும் ஆன் பண்ணிடுறேன். இங்கே லைட் எரியுது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல லைட்டு எரியுது. அதாவது மோட்டார் ஓடுறப்ப இந்த க்ரீன் கலர் லைட் எரியும். இப்போ வந்து போய் நான் அந்த தண்ணி எடுத்துக்கிறேன். இதாவது நம்ம டேங்க். இப்போ நான் இதை வந்து மறுபடியும் உள்ளே வர்றேன் பாருங்கள். ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆனோடனே இங்கே க்ரீன் லைட் ஆஃப் ஆகிடும். க்ரீன் லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மோட்டார் வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த இடத்துலையும் க்ரீன் லைட் எரியும். அதாவது நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம்ல அந்த போர்டு வந்து ஆஃப் ஆகும். அதில் உள்ள லைட்டு தான் இது. ஒரு அடாப்டர் வச்சுருந்தோம்ல அதில் உள்ள லைட் இது. அது வந்து ஆஃப் ஆகிடும். நம்ம பவர் சப்ளை இது வந்து மோட்டார் கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த பவர் சப்ளையும் ஆஃப் ஆகிடும். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது எல்லாரும் ஈஸியாகவே செய்யலாம். சிம்பிள் சர்க்கியூட் தான் இது. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதேமாரி வேற ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன். பாய்.